குட் மார்னிங். நான் டாக்டர் பத்மபிரியா, மகப்பேறு மருத்துவர், ஜெயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருச்சி. இப்போ நம்ம பிரசவம் பற்றி பார்க்குறம்போது குறப்பிரசவம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ப்ரீடேர்ம் லேபர் அப்படின்ட்டு. இப்போ 37 வீக்ஸ், அதாவது 37 வாரத்துக்கு மேலே தான் நம்ம டேர்ம், அதாவது குழந்தை வந்து ஃபுல் மெச்சூரிட்டி அடையும். அது லங்ஸ் நல்லா சுவாசிக்கிறதுக்கு, அதே மாதிரி அது இண்டிபெண்ட்டாக பால் குடிச்சிட்டு அம்மாட்ட இருக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுக்கு 37 வாரம் மேலே வரும்போது நம்மளுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதே இப்போ கம்மியாக நிறையா கர்ப்பிணி பெண்களுக்கு வலி வருது 34 வாரத்தில், 32 வாரத்தில், இல்லை பனிக்கூடம் உடைஞ்சிருது. ஸோ டாக்டர்ஸ் உங்களுக்கு சீக்கிரமே டெலிவரி பிளான் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம ப்ரீடேர்ம் லேபர்னு சொல்லுவோம். இந்த ப்ரீடேர்ம் லேபர்னால என்ன ப்ராப்ளம் டாக்டர் அப்படின்னா, குழந்தை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த வெயிட் வந்து லெஸ் தேன் 2 கேஜியாக இருக்கலாம். இப்போ 2.2, ஈவன் எக்ஸ்ட்ரீம் ப்ரீடேர்ம்லாம் பார்த்தீங்கன்னா 1.6, 1.7 கேஜி பேபிஸ் அது மாதிரி டெலிவரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நம்ம கேர் கொடுத்து என்ஐசியூவில் குழந்தைங்க டாக்டரோட கவனிப்பில் நம்ம கேர் கொடுக்குற மாதிரி ஆகுது. இது யாருக்கெல்லாம் ரிஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முன்னாடி ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரீடேர்ம் லேபர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 2வது கர்ப்பிணியாக இருக்காங்க, முதல்ல எனக்கு ப்ரீடேர்ம் லேபர் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரியலி ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி. அவங்க வந்து டாக்டர்ஸ் கண்காணிப்பில் இருக்கணும். அவங்க கொடுக்குற மாத்திரைகள், அவங்க கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். வேறு என்ன விஷயம் காமனாக இருக்குது அப்படின்னா, இப்போ நிறைய பெண்களுக்கு பிபி அதிகமாகுது. இப்போ ப்ரீ எக்லாம்சியா, ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப நாள் இப்போ டெலிவரி டேட் வரைக்கும் நம்ம ப்ரொலாங் பண்ணோன்னா அம்மாவோட ஹெல்த் வந்து டிட்டோரியேட் ஆகும். அதனால அவங்களோட நலனை கருதி நம்ம சீக்கிரமே டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பிபி ஹையாக இருக்குது, ப்ரோட்டீன்யூரியா இருக்குது, டேப்லெட்ஸ் கொடுத்தும் பிபி கண்ட்ரோல் ஆகலை அப்படின்ற போது டாக்டர்ஸ் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ப்ரீடேர்ம் டெலிவரி. இப்போ அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம எப்படி ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம பார்ப்போம்னா, நம்ம ரெகுலர் ஆன்டினேட்டல் செக்கப்ஸ் பண்ணுறபோது தான் நம்மளுக்கு நிறைய நேரத்தில் இது நம்மளுக்கு தெரிய வருது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா,